அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. வீழ்வேன் என்று நினைத்தாயா? இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த வாக்களிக்கக்கூடிய எந்திரப்பட்டியை வைத்து முறைகேடு செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா இனியாவது திருந்த வேண்டும். மக்கள் கேட்கின்ற ஒரு நிலையான நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும். விலைவாசியினுடைய ஏற்றத்தை குறைத்து எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நியாயமான விலை நிர்ணய பட்டியல் அங்கீகரிக்க வேண்டும். விவசாய மக்களிடத்திலிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே முறைகேடுகளுக்கு மேல் முறைகேடுகள் செய்து ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் இன்றைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. கடந்த ஆட்சியில் எண்ணற்ற குற்றங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியை சீரழித்துவிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய உதயநிதி கைது செய்யப்பட வேண்டும். முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஒரு மாணவியை சீரழிக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே முழுமையாக அது ஏற்று மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். ஆளுகின்ற அரசாங்கம் மக்களுக்காக துணை நிற்கிறது என்பதை ஊர்ஜினப்படுத்த இந்த குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். இதனால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தப்படும். ஆளுகின்ற அரசாங்கம் கண்டிப்பாக மக்களுக்காக என்று ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தவும், மக்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஆட்சியாக ஒவ்வொரு இடத்திலுமே அந்த மக்கள் கேட்பது ஒரு குறைந்த விலையில் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு நியாயமான விலை நிர்ணயம். ஆனால் இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலிகளாக விலையேற்றம் செய்து அந்த விலையேற்றத்தின் காரணமாக அதிகபட்சமான வரி ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு வரியை பெற வேண்டும் என்பதற்காக மக்களுடைய அந்த விலையை ஏற்றம் செய்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே முழுமையாக நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்சியாக, மக்களுக்குரிய ஆட்சியாக கொண்டு வர வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அந்த வாழ்வதற்காக அந்த சாலை பகுதியில் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, குப்பைகளை பொறுக்கு அதை விற்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே அரசாங்கம் இந்த நியாய விலை அட்டை கருப்பட்டை என்பது அந்த மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டிய ஒரு சலுகையை ஏற்படுத்த வேண்டும். ஆங்காங்கே இருக்கின்ற சேவையின் மூலம் அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்து அவர்கள் அதே நாளில் அந்த நியாய விலை அட்டை பெற்றுக்கொண்டு நியாய விலை கடைகளில் பொருட்களை பெறுவதற்குரிய திட்டத்தை அமலாக்கம் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனை மக்கள் வீடுகள் இல்லாமல், தங்களுக்கு ஏற்ப உணவு இல்லாமல் தெருக்களில் அமர்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே கருத்தில் கொண்டு அந்த எளிய மக்களுக்காக ஒரு நியாய விலை அட்டை மற்றும் அவர்களுக்கேற்ப அந்த வீடு நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்சி அமைப்பு கொண்டு வர வேண்டும். இது கண்டிப்பாக மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எத்தனையோ இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதியோர்களை இன்றைக்கு ஆங்காங்கே கிடைக்கின்ற இடங்களில் முதியோர் இல்லத்தில் சேர்த்து கொண்டிருக்கும். அனைத்துமே இனியாவது மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த கற்பழிப்பு வழக்குகள் குறைக்கப்படும். ஒரு முதியோர்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அனைத்துமே சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் பொழுது குழந்தைகளும் பெண்களும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். இதை அனைத்துமே அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு நமக்குரிய ஒரு நியாயமான விலை நிர்ணய பட்டியல் ஏற்படுத்த வேண்டும். குறை சொல்வது கண்டிப்பாக மக்களாக இருந்தாலும் மக்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஆட்சியாக கொண்டு வர முடியும். இதை அனைத்துமே நிர்ணயம் செய்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து ஒரு நல்ல மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த ஆட்சி அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.